Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட டே இன் மை லைஃப் எப்படி இருக்கும்னா மோஸ்டா வந்து நானும் இவா வந்து எங்கூட ஒன்றா இருக்கிறதுனால அவ தான் என்னோட ஃபுல் டே இன் மை லைஃப்பில் இருப்பான். வந்து இப்போ இருக்கிறது வந்து என்னோட பேரண்ட்ஸோட வீட்டில். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் அவங்க பார்த்துப்பாங்க. அதனால நம்மளோட டே வந்து எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போது தான் வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இது மாதிரி உனக்கு தைக்கிறதுக்காக ஒரு மெட்டீரியல் வந்து நான் வாங்கி வெட்டி வச்சுருந்தேன், நீ ஏன் தைச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வந்து ட்ரை பண்ணலாமா இருக்குது. எனக்கு வந்து தைக்கிறது வந்து ரொம்பலாம் தெரியாது. ஓரளவுக்கு நான் வந்து ஏதாச்சும் கிழிஞ்சு இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணுறது அதெல்லாம் தான் பண்ணுவேன். தவிர நான் ட்ரெஸ்ஸாக வந்து இது வரைக்கும் நான் தைச்சது இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் வேறு மெட்டீரியலும் வாங்கியிருக்காங்க, அதுலேயே கூட நம்ம வந்து ஏதாச்சும் தைச்சு படிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ எஸ், மெயின் விஷயம் இன்றைக்கி வந்து அதுதான் இருக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரெஸ்லெட் வீடியோ நான் நிறையா போட்டுட்ருப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரெஸ்லெட் ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இவா கிராஃப்டட் லவ். இந்த பேஜில் தான் வந்து நான் வந்து என்னோடய ஹேண்ட்மேட் கஸ்டமைஸ்டு ப்ரேஸ்லெட்ஸில் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம கை சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரேன் ப்ரேஸ்லெட்ஸ்லாம். நீங்கள் வந்து பல்க் ஆர்டராகவோ இல்லைனா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஆர்டராகவோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் சாமெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சு தருவேன். நான் அது மாதிரி அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months அந்தமும் ஆகிட்டு இருக்கேன். இப்போது அதுக்கும் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது எனக்கு. தென் வந்து கொஞ்சம் பிரேஸ்லெட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன், எங்கே வாங்கினேன், எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எஸ், வெல்கம் டு மை டே இன் மை லைஃப். சாப்பிட்டு முடிச்சோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை அந்த துணி கழுகிறது தான். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து வந்தபோது கொஞ்சோண்டு கிளாத்ஸாக கொண்டு வந்தது. ஸோ வந்து டெய்லி துணி கழுகி போடணும் மார்னிங் ஆனால். ஸோ அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் செடிக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றினேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிளான்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் குரங்கு தொலைங்க அதிகமாக இருக்கிறனால எந்த பிளான்ட்ஸும் வளர்த்த முடியும். இன்றைக்கி நம்ம தைக்க போகிறோம்னு சொன்னால அதுக்காக தான் எனக்கு அம்மா வந்து மிஷின் ரெடி பண்ணி தராங்க. இந்த மிஷின் கிட்டத்தட்ட ஒரு 50 years ஆச்சும் இருக்கும். ரொம்ப பழைய மிஷின், பட் செம்மையாக ஒர்க் ஆகும் இப்போ கூட. ஸோ இதுதான் வந்து நைட்டி துணி. இது வந்து சரணா ஸ்டோர்ஸில் 190 rupeesக்கு வாங்கியிருக்காங்க அம்மா. 2.5 meters கிட்ட கிடைக்கும். இது ஏற்கனவே எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க தைக்கிறதுக்கு. சரி நம்ம தைச்சு பார்க்கலான்னு எடுத்தோம். ஏன்னா இது கட் பண்ணல உம்மி, அதோ கையெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இது பேக் பீஸு, இது பேக்கு. தென் வந்து இது ஃப்ரண்ட்டு, நம்ம நைட்டியோட ஃப்ரண்ட். இது தென் கை ஆஃப் கை வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து தைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க ஒன்று சொல்லவும் நான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் என்னோட குட்டி பாப்பா எங்கள் அம்மா என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எட்டி பார்க்க வந்துடுவா. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான விஷயம் என்னென்னா தைக்கிறதோட நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருப்பி கரெக்ட் பண்ணுறது தான். நானும் தைக்க போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். பட் அந்த ப்ராசஸ் வந்து நல்லா ஃபன்னாக தான் போயிடுச்சு, கொஞ்சம் காண்டானாலும். பெல்லூன் ஊதி கையில் கொடுக்குறாங்க, உடஞ்சதுனால பயந்துக்கிட்டு இருக்க மேடம். இவா வா வா பொட்டாதடி. பெருசா உதனால பயந்துட்டியோ? என்னடி பெலூன் ஒரு வாட்டி ஊத போது உடஞ்சிடுச்சு, அதனால பயப்படுது இப்போ திருப்பி வாங்குறதுக்கு. நம்ம தைக்க ஆரம்பிப்போம். இது எப்படிதான் தைக்கிறாங்களோ. நூலு போயிடுச்சுடா, நூலு போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக தைச்சு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த யூவு இதெல்லாம் போட போது தான் வர மாட்டேங்குது டைட்டாக. பெலூன் பொட்டி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இது தைச்சு எடுத்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்படி தான் ஆகும். கரெக்டில் இது வந்து உள்ளே தான் போகுது. நான் வெளியே டிசைனாக வைக்க போதில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டேலண்ட் இல்லை கரெக்டாக தைக்கிறதுக்குலாம். அது வந்து ஒரு நல்ல, அதனால இது நம்ம உள்ளே போட்டுடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்குறேன், எனக்கு தெரியாது. மம்மி தைச்சிட்டா அம்மா இதை.
ஸோ இது வந்து இது உள்ளே போயிடும். பட் வந்து நம்ம நல்ல சைடில் வச்சு இது தைச்சு எடுக்கணும். இதுதான் நான் முன்னே தைச்சது. எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்லை, அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ இனி தைச்சிட்டு இது இப்படி உள்ளே மடக்கி வைக்கணும். தைச்சிட்டு இருக்கிற பாதி நேரத்தில் மேடம் அழுதுட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து பால் குடிச்சு தூங்கிட்டாங்க. டைம் என்ன ஆயிடுச்சு, பசிக்க ஆரம்பிக்குது. என் சைஸ்க்கு தானே பண்ணீங்க. டைட்டா இருக்குமா? எனக்கு கை பிடிக்கல. தெரியுமா இந்த தைக்கிறவங்களாம் வருஷக்கணக்கா எப்படி உட்காந்து தைக்கிறாங்கன்னு தெரியல. இப்படி வச்சுட்டு நம்ம எடுக்கிறோம்ல, துணி 2 கை இப்படி வச்சுதான் லைட்டாக வைக்கிறது. இது நாங்கள் அடுத்த இதில் ட்ரை பண்ணலாம். இது இப்போதைக்கு அடிக்க முடிஞ்சிச்சு போதும். வேலை தையல் வந்து இடவே இல்லை பாரு. இது ஜாயின் பண்ண தையல் வந்து ஜாயின் பண்ணல. தைக்கணும் திருப்பி. ஆமாம், அது தைச்சி குடிச்சிட்டு இல்லைன்னா போன வரணும் போகும். நீ எல்லாம் தையல் படித்தா நல்லா அக்கறைக்காக தைப்பேன். அந்த மாதிரி இல்லை. அது எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, இந்த கல்யாண டைம்ல எல்லாம் பிளவுஸ் எல்லாம் தைச்சு வச்சிருந்தீங்கல்ல, அது பிரெக்னன்சிக்கு அப்புறம் குண்டாயிட்டேன். அப்போ அதை சைடு அழிக்கிறதுக்காக எடுப்பேன். பார்த்தா எப்போ நம்ம அழிக்க போதும் ஸ்ட்ரைட்டு சைடே அழிப்போம். இவங்க பார்த்தா இந்த சைடு தைச்சு இந்த சைடு நான் ஒரு சைடு தைச்சு எடுப்பேன். பார்த்தா பாதியில இருந்து இந்த சைடு தையல் இருக்கும், திருப்பி இந்த சைடு தைச்சு எடுப்பேன். லாஸ்டா என்ன பண்ணிடுவேன், ஒரு மொத்தமா என்ன சொல்றது, நூலெல்லாம் எடுத்துட்டு நான் புதுசா அடிப்பேன் சைட. எப்படியும் அது குண்டானதுனால அது என்ன சொல்றது, சைஸ் ரொம்ப என்ன சொல்றது, நம்ம தைச்சு போட்டு பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா அதுல நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண நின்றோம்னா நம்மளால முடியாது. அது இல்ல மெயினா வந்து இந்த யூடியூபர்ஸ் இருப்பாங்கல்ல தைக்கிறதுக்கு, டெய்லர் ப்ரோ நான் அவங்களோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சிம்பிளா சொல்லி தருவாங்க எப்படி தைக்கிறதுக்குன்னு, கிளியரா இருக்கும் அவங்க சொல்றது. வேற லேடி ஒருத்தங்க சாலி ரத்னா டெய்லர்ஸ், அதுவும் ஒன்று எங்க அம்மா பார்த்து. அது வந்து தமிழ் இல்லை, தமிழ்ல வந்து ரத்னா டெய்லர்ஸ், அதுக்கப்புறம் டெய்லர் ப்ரோ, இவங்க தான் தமிழ் வீடியோஸ் வேணும்னா அவங்கள்ட்ட பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ல ஏதாச்சும் இப்படி வைக்க முடியுமா? அதுக்கு தான் அது வெளியில விட்டுருந்தா அது டிசைன் மாதிரி இருந்திருக்கும். வெளியே விட்டா எனக்கு அது நல்லா அழகா இருக்குமான்னு ஒரு டவுட்டு. இல்லை வேண்டாம், மொத்தமா பண்ணிடுறேன். எப்படியோ இது பண்ணணும். இனி அதுதான் பெரிய டாஸ்க். இப்போ கரெக்டா இல்லைன்னா இதை திருப்பி வைக்கணும். எண்டு ப்ராடக்ட் நைட்டி பாக்கெட்ஸ். ஏன்னா இது வந்து கழுத்தெல்லாம் தைக்கணும், கழுத்தை தைக்கணும் வேணும். பட் இருந்தாலும் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், போட்டு பார்க்கலாம்.
வேணாம்னா கொஞ்சம் வண்ணம் குறைக்கணும் எடுத்துட்டு குறைச்சிக்கோ நைட்டு வேணும்னா வேண்டாம் கெட்டு வேணும்னா கெட்டு போடலாம் பேக்கில் பிடிச்சி கெட்டுற மாதிரி போடலாம் கெட்டு மாதிரியா துணி இதோ ஃப்ரீயாக தான் இருக்குதான் இல்லை கட்டுட்டா ஷேப்பு நல்லா இருக்கும் இது மாதிரி கெட்டு போட்டுட்டு ஆமாம் ஆனா இது இப்போ இது அழிக்கணும்ல நூல் அழிச்சு ஜஸ்ட் ஒரு ஓட்ட போட்டா போதும் நல்லா இருக்கா லெங்த்தும் ஓகே தான் தூரம் பார்த்து நல்லா இருக்கு இவாக்கு ஒரு நைட்டு தைக்கணும் இந்த துணியும் மீஷோல இருந்து வாங்கியிருக்காங்க இதுவும் இது மாதிரி ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு தான் வாங்கினாங்க நல்ல ஒரு டாஸ்கி பிங்க் கலர் நல்ல ஒயிட் டிசைன் காட்டன் தான் போட்டிருக்காங்க காட்டன் தான் நல்லா திக்காக இருக்கு என்ன லைனிங் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை லைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து இவாக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எனக்கு ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி இந்த இந்த ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஷார்ட் குர்த்தி மாதிரி தைக்கலான்னு பார்க்குறேன் இங்கே இருக்கிறதுக்குள்ளே தைக்க முடியுமான்னு பார்ப்போம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இது எவ்வளோ மீஷோல 220யா 250யா இந்த துணியோட ப்ரைஸ் வந்து 250 5 மீட்டர்ஸ் இருக்கும் இதில் வாங்கலாம் நல்லா தான் இருக்கும் மெட்டீரியலும் உங்களுக்கு பாரிஸ் அது மாதிரி கடையில் போய் வாங்க முடிஞ்சால் பிரச்சனை இல்லை கடைக்கெல்லாம் போக முடியலன்னா இந்த மாதிரி மீஷோவில் 5 மீட்டர்ஸ் 1 மீட்டர் சொல்லிட்டு நிறைய துணி விற்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இந்த கலர் வேணும்னா இதோட லிங்க் வந்து நான் போட்டுடுறேன் அதுலேருந்து வாங்கிக்கலாம் கண்ணு ஒரு நாள் தெளிவாக இருக்குது ஆஃப்டர்நூன் ஃபுட்டு முடிச்சாச்சு இங்கே வந்து ஃபிஷ் கறி தான் நான் வந்து முட்டை சைடிஷ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் இவன் இன்னும் நல்லா பற்றி தூங்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து வீட்டிலே பண்ண சோப்பு தான் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் லிங்க்கில் போட்டுடுறேன் எப்படி பண்ணோங்கிற வீடியோ ஸோ இது வந்து இப்படியே வச்சிட்ருக்க முடியாது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணி வைக்கணும் ஸோ என்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் கவர்ஸில் வச்சு ரேப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வச்சு இப்படி நல்லா டைட்டாக ரேப் பண்ணி வச்சுட்டோன்னா இது வந்து அந்த மாய்ஸ்சர்லாம் போய் அந்த சோப்பை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும் பாடி வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு தென் வந்து அந்த சோப்பு போட்டு ட்ரைனஸ் வரும்ல அதெல்லாம் வந்து இந்த ஹேண்ட்மேட் சோப்பில் வரவே வராது நல்ல மாய்ஸ்சராக இருக்கும் ஆனால் வந்து நுரை அவ்வளோவா வராது நுரை வந்து கம்மியாக தான் வரும் நீங்கள் வந்து லூஃபா இல்லைன்னா இந்த 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 பிளான்ட் லூஃபா எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நுரை வரும் இதுக்கு ஸ்மெல்லுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறது நான் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஆளை பார்த்தேன் இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் செல் பண்ணுற ஆள் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணி தான் இது வாங்கினது அவங்க வந்து நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் வச்சுருக்காங்க லக்ஸு பியர்ஸு தென் இந்த மைசூர் சாண்டில் சோப்பு மெடிமெக்ஸு சந்திரிகா அது இல்லாமல் இந்த லாவெண்டர் ரோஸு ஜாஸ்மின் சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க இது வந்து லக்ஸோட ஸ்மெல் உள்ள அந்த பர்ஃப்யூம் தான் இது செம்ம இப்படி ரியல் நம்ம லக்ஸ் சோப் எப்படி ஸ்மெல் அடிக்கும் அதே மாதிரி ஸ்மெல்லு தான் இதுவும் நம்ம யூஸ் பண்ண கூட அடிக்கும் ஆனால் வந்து நம்ம கிளிசரின் பேஸ் அண்ட் நம்ம நேச்சுரல் பப்பாயை வச்சு நம்ம சோப் பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரைனஸ் இருக்காது நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுனால ஸோ மற்ற நம்ம கடையில் வாங்குகிற கெமிக்கல்ஸ் இருக்குல்ல அதை விட ரொம்ப கம்மி மீன்ஸ் அந்த கிளிசரின் பேஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுற கேஸ்டிக் சோடா அந்த ஒரு இது மட்டும்தான் இந்த சோப்பில் இருக்கும் தவிர வேறு எந்த ஒரு ஹாஷ் கெமிக்கல்ஸும் இதில் இருக்காது என்னோட ஹஸ்பண்டோட அக்கா வந்து இது மாதிரி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டால் மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க மெயினாக நம்ம வந்து அதுக்கு தான் ப்ரேஸ்லெட் பண்ண போகிறோம் சேல் பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ரேஸ்லெட் பண்ணுறேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து எல்லாருமே வந்து பிளாக்கு அது மாதிரி தான் வாங்குவாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் பிளாக்கு தென் அங்கே வந்து குட்டி பசங்க அதிகம் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் வந்து ப்ரேஸ்லெட் பண்ண போகிறேன் இந்த பாக்ஸில் நான் வந்து இந்த நேம் லெட்டர்ஸு
தென் ஃப்ளவர்ஸு, தென் காமன் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் நான். இந்த பாக்ஸ் வந்து சரவணாலேருந்து வாங்கினது. ஆன்லைனில் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்குறதுக்கு ஈஸியாக. நான் பிரேஸ்லெட் பேக்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த 0.8 வயர் தான், எலாஸ்டிக் வயரு. இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பிரேஸ்லெட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் இது பிஞ்சு போகாது. நான் வந்து மெட்டீரியல்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வாங்குறேன். நீங்கள் நேரில் வந்து இப்போ போகலாம், பாரிஸ் அது மாதிரி போனால் கிடைக்கும். ஆனால் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே தான் வாங்கிக்கிறேன். ஸோ நான் வந்து இது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிரேஸ்லெட் வைக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு நாட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு, நாட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு சைடு இருக்குல்ல, இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பார்த்தீங்களா? எடுத்துகிட்டு இந்த சைடு உள்ள வயர் இருக்குல்ல, இந்த கேப்பு வழியாக விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். தென் இதை வந்து நம்ம பேக்கில் வந்து இப்படி நோட்டுக்குள்ளே விடணும். விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட், இந்த மாதிரி ஒரு நோட் மாதிரி வரும். ஸோ அதை போட்டுட்டு விட்டிங்கன்னா கூட அதே இடத்துலையே இருக்கும். கொஞ்சம் செக்யூராக இருக்கும், நல்லா செக்யூராக இருக்கும். தென் இப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்து உள்ளே வந்து, தென் இந்த சைடு இங்கே உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நோட் போட்டுக்கணும். தென் அதே மாதிரி இன்னொரு வாட்டி நான் சின்னதாக எடுத்துருக்கனால உங்களுக்கு காட்ட கஷ்டமாக இருக்குது எனக்கு. பிடிச்சிட்டு இந்த சைடு ஒரு வாட்டி, இந்த சைடு ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி நல்லா டைட்டாக போட்டுக்கிட்ட போதும். தென் அந்த எக்ஸ்ட்ரா இது மாதிரி வருதுல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இது ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது. இந்த அடி பிடிச்சிட்டு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணணும். கொஞ்சம் அந்த இது தெரியணும் வெளியே, அப்போ டைட்டாக கட் ஆகிடும். ஸோ ஒரு பிரேஸ்லெட் முடிச்சிருச்சு. இது குட்டி குழந்தைங்க சைஸுக்கு இந்த பிரேஸ்லெட் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், இது போகாது. இது வந்து சின்ன சின்ன குழந்தைங்களாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சைஸுக்கு இது பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரேஸ்லெட் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால நான் ஃபுல் வீடியோவில் அதெல்லாம் காமிக்கலை. நான் முடிச்சதுக்கப்புறம் வேணால் நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்னெல்லாம் ரேட்டு போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன். வரைக்கும் நம்ம வந்து நிறைய பேர் காமிச்சிருக்கோம், எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், நான் இனி பாக்கி வேலையை முடிக்க போகிறேன். என்னால் ஃபுல்லாக பண்ண முடியாததுனால நான் இப்போவே இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபுல் ஆன் vlog வந்து இனிமேல் என்ன மாதிரியெல்லாம் vlog போடலாம், என்ன மாதிரி டாபிக்ஸில் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.